சரி, அந்த கள்ளன் ஞானஸ்தானம் எடுத்தானா அது வேற டாபிக். அது கள்ளனுக்கு வாய்ப்பு கிடையாது, அவனுக்கு வாய்ப்பு கிடையாது, அவன் மரிக்க போறான். இன்னும் சொல்ல போனா இயேசு சொல்றாரு, நம்ம இயேசு கிடையாது. அவர் சொல்றாரு, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு நான் சொல்றேன்றாரு. அவரு சொல்றாரு, அவனுக்குள்ள இருக்க காரியத்தை பார்த்து அவர் சொல்றாரு. நம்ம சொல்றோம் அவன் கள்ள ஞானஸ்தானம் எடுத்தானா அப்ப நான் எடுக்கணும், கிடையாது. அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, அவனுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த நொடி பொழுதுதான். அதனாலதான் பாருங்க இன்றைக்கு சுவிசேஷம் சொல்றாங்க, போய் கிராமந்தோறும் போய் சுவிசேஷம் சொல்றாங்க, மிஷினரி ஊழியம் செய்யறாங்க, ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்யறாங்க, சிறைச்சாலை ஊழியம் செய்யறாங்க. ஏன்னா தூக்கு தண்டனை கைதிக்கு போய் இயேசு குறித்து சொல்றாங்க. நாளைக்கு தூக்கு தண்டனை கைதிக்கு இன்னைக்கு சொல்றாங்க இயேசு ஏத்துக்கு பண்றாங்க. இன்னைக்கு பரவாயில்லப்பா, எவ்வளவு வாழ்ந்துட்ட, எவ்வளவு கொலை பண்ணிட்ட, எவ்வளவு அநியாயமா வாழ்ந்துட்ட, நாளைக்கு சாக போறீ, இன்னைக்கு இயேசு ஏத்துக்குப்பா, இன்னைக்கு உன்னை ரட்சிப்பு கொடுப்பாருப்பா, நீ அவரோட கூட பரதேசில இருப்பாப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல் ஊழியம் பண்றாங்க, போறாங்க, அங்க சாக போற தருவாயில இருக்கிறோம், இயேசுவை ஏத்துக்குங்க, ரட்சிக்கப்ப இந்த நேரத்தையாவது வீராப்பு பண்ணாதீங்க, இயேசுவை ஏத்துக்குங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களுக்கு ரட்சிப்பு கொடுப்பாரு, அவரோட நீங்க வாழலாம். இது ஒரு வாழ்க்கை இல்ல, இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை நித்தியமா வாழ போடுறோம். இந்த 60 70 80 90 வயசு ஒரு வாழ்க்கை இல்ல. இந்த வாழ்க்கையில பாவம், சாபம், ஈகோ, பொறாமை, எரிச்சல் இதெல்லாம் வாழ்ந்துட்டோம். ஆனா இன்னொரு வாழ்க்கை நித்தியமா வாழ போறோம், சந்தோஷமா வாழ போறோம். அந்த வாழ்க்கையை நீங்க நிதானிக்கணும், நீங்க கண்டுபிடிக்கணும். நன்மை இருக்கு, தீமை இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, சாபம் இருக்குது, எதுல வாழ போறீங்க நீ சூஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்ப மறுபிறப்பு என்பது என்ன? அதுதான் தான் போய் சொல்றோம். அது ஒரு விதமான ஊழியம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள வரும்பொழுது இந்த உலகத்தை நீங்க வாழணும் என்றால் நீங்க முதல் ஞானஸ்தானம் எடுக்கணும். இரண்டாவது பரிசுத்த ஆவியினால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அல்லேலூயா. இது இரண்டாவது காரியம். இரண்டாவது என்ன? பரிசுத்த ஆவியினால் நீங்க பிறக்க வேண்டும். இதுதான் அவசியம். வெறும் ரட்சிக்கப்பட்ட போது ஞானஸ்தானம் எடுத்தா போதாது, இயேசுவை ஏத்துக்கிட்டேன்னு போதாது, இந்த உலகத்துக்கு நீங்க காண்பிக்க வேண்டும். சொல்லுவாங்க பாருங்க, நான் இயேசுவை விரும்புறேன், நானும் எல்லா உலக காரியங்களும் இருப்பாங்க, ஈடுபடுவாங்க, எல்லாத்திலும் இருப்பாங்க, நான் எப்படி இருப்பேன், அப்படி இருப்பேங்க, அப்படி இருப்பேங்க, ஆனா இயேசுவை நான் பிலீவ் பண்றேன், அந்த கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த. அப்படி கிடையாது. கிறிஸ்தவம் என்றது ஒரு மதம் அல்ல, கிறிஸ்தவம் என்பது ஒரு அனுபவம், இயேசுவை போல மாறுற தன்மை. ஏதோ வந்த கோயில கும்பிட்டேன், அதோட போறது இயேசுவா, இன்னைக்கு சண்டேவா சர்ச்சுக்கு வந்த போனேன், அதோட அந்த உலக வாழ்க்கைக்கு போயிட்டேன், 6 நாள் அதான் உலகத்துல எப்படி வேணா இருப்பேன். அப்படி கிடையாது. கிறிஸ்துவுக்காக நான் எப்படி வாழ போறேன்றத முத சத்தியத்தை கேட்கிறேன், 6 நாள் அதை நடைமுறைப்படுத்த போறேன். அதுக்குதான் கேட்கிறோம். போதனை எது கேட்கிறோம்? 6 நாள் ஆண்டவரே உலகத்துக்கு போறேன், இந்த உலகத்துக்கு உங்க பிள்ளைகளை அனுப்ப போறீங்க, ஸ்கூலுக்கு அனுப்ப போறீங்க, ஸ்கூலுக்கு அனுப்பல உலகத்துக்கு அனுப்புறீங்க. என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, ஸ்கூலுக்கு போல உலகத்துக்கு போகுது, காலேஜ் போறீங்க, ஒவ்வொருத்துக்கு போறீங்க, நற்ற காரியங்கள் எல்லாம் திரிக்கப்படுகிறது பிள்ளைகளுக்கு. அதனால்தான் நீங்களே ஆசிரியர் பிள்ளைகளுக்கு போதிக்கிறவளா இருக்கணும். கதை சொல்லணும், பிள்ளைகளுக்கு கதை சொல்லணும். என்ன கதை? உன் அப்பா கதை தெரியுமா உனக்கு? உன் அப்பா குடும்ப கதை தெரியுமா? உன் அம்மா குடும்ப கதை தெரியுமா? அது கிடையாது. பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய சரித்திரத்தை சொல்லணும். வேதத்துல மோசேனா யாருன்னு சொல்லணும். நீங்களே ஒரு டீச்சரா இருக்கணும் உங்க பிள்ளைகளுக்கு. நீங்க எப்ப டீச்சர் ஆக போறீங்க? சத்தியத்தை நீங்க கேட்கணும் முதல், அதுக்கு ஓடி வரணும், வந்து பிரசவத்தை கேட்கணும். பிள்ளைகளுக்கு அவங்க புரிந்து கொள்ற விதத்துல சொல்லணும். சில பேர் கதை சொல்லுவாங்க, பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க, ஸ்கூல் அது இல்லையா, சர்ச்சில் கிளாஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, சொல்லி பிள்ளைகள் விளங்கி கொள்ற விதத்துல சொல்லி வரணும். அங்க குச்சி வச்சுக்கிட்டு அது பாக்குது, ஐயோயோ நான் ஸ்கூலுக்கே போயிடுறேன், இங்க குச்சி வச்சிருக்கிறாங்க இல்லையா, அது மிரட்டி அடிச்சு அப்படிதான் சொல்லி கொடுக்காம நல்ல விதத்துல சொல்லணும். குச்சை பார்த்தாலும் நடுங்க கூடாது பிள்ளைங்க இல்லையா, அந்த பிள்ளைங்களுக்கு விளங்கி கொள்ற விதத்துல சொல்லணும். இன்னைக்குதான் அப்படி கிடையாது, அப்படி மாறிடுச்சு இல்லையா. அப்ப பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்? அப்படி சொல்லி தரணும். ஏன்னா எவ்வளவு அவசியம் பாருங்க, வசனம் எவ்வளவு அவசியம். பிறக்க வேண்டும். இரண்டாவது வெளியரங்கமாய் நான் காண்பிக்க வேண்டும். சீக்ரெட் கிறிஸ்டியன் தான் கிடையாது. சொல்லுவாங்க இல்லையா, நான் ரகசியமா இருக்கிறேங்க, ஆனா உலகத்துல வாழும். அப்படி கிடையாது, உலகத்தோடு வாழ முடியாது. சரி, 11ஆம் வசனம் பாருங்க. இயேசு அதாவது 10ஆம் வசனம் சொல்றாரு, நிக்கதேமு இவைகளை இப்படி ஆகும் என்றான். அது எப்படி நடக்கும் இதெல்லாம் சொல்லிட்டே வரும்போது அதுக்கு இயேசு சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனா இருந்து இவைகளை அறியாமல் இருக்கிறாயே. அல்லேலூயா. கேட்கிறாரு ஆண்டவர், என்ன கேட்கிறாரு? அப்பா நீ ஒரு போதகனா இருந்தோம், இஸ்ரவேல்ல இப்படி போதகனா இருந்தோம், பரிசேயனா இருந்தோம், நீ மறுபடியும் பிறக்கிறது தெரியாம இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்து இருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சிகளை கொள்ளுகிறதில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி, எல்லாம் சொல்லுங்க, பூமிக்கு
அடுத்த காரியம் எல்லாம் சொல்லுங்க. அடுத்த காரியம் இயேசு சொல்றாரு, பூமிக்கு அடுத்த காரியங்களே உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களே உங்களுக்கு சொல்ல வேணானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? நல்லா கவனிங்க. பூமிக்கு அடுத்த காரியம் எல்லாம் சொல்லுங்க. பூமிக்கு அடுத்த காரியம். அப்ப பூமிக்கு அடுத்த காரியம் எதை சொல்றாரு? எதை சொல்றாரு? இந்த கையில வைத்திருக்கிற கர்த்தருடைய வசனத்தை சொல்றாரு. பூமிக்கு அடுத்த காரியம் என்றால் என்ன? உலகம் இன்றைக்கு மக்கள் பாருங்க, உலகம் வந்து பூமிக்குரிய காரியங்களை போயிட்டு இருக்குது. கிறிஸ்தவ விசுவாசிகளே கவனிங்க, விழிப்பாருங்க. உலகத்துல வாழ்றீங்க, உலகத்தோட வாழ்ந்துட கூடாது. முடிக்க ஹேர் கட் பண்ண போறேன், ஹேர் கட் பண்ண போறதுக்கு உட்காந்துருக்கேன். எனக்கு முன்னாடி ஒரு வாலிபன் வெட்ட போறான். நல்லா வந்தான் பாருங்க, முடியோட தான் வந்தான். நல்லா வந்து உட்காந்தோன்னா என்ன பாருங்க, எதோட பேசினா குச்சு குச்சுன்னா அவனுக்கு சொன்ன கேட்டான். உடனே என்ன பண்ணிட்டான், சர்ரு சர்ரு சர்ருன்னு ஃபுல்லா எடுத்துட்டான் பாருங்க. மண்டை தான் தெரியுது, இங்க மட்டும் தான் இருக்குது. கிரைண்டர்ல தலையை கிரைண்டர்ல விட்ட மாதிரி ஆகிட்டு ஒரு செகண்ட்ல பாருங்க. அடப்பாவி, இதுக்கு நீ வீட்டிலே நீயே பண்ணியிருக்கலாமே, வந்து கடையில் வந்து பண்ணணுன்னு பண்றான். அப்ப உலகத்து காரியம் இது. நான் சொல்றேன், இது உலகத்தார் பண்ணிட்டு போட்டுங்க, கிறிஸ்தவ வாலிபர்களை செய்யக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. உலகத்தோடு வாழ்றோம். ஹேர் கட் என்ன கேட்க, அடுத்தது நான் போறேன். போனோன்னு பயம் வந்துச்சு, அப்பா இருப்பா கொஞ்சம் கவனி, அந்த மாதிரி தான் எனக்கு வேணாம், மீடியமு ஷார்ட்டு ஸ்கின்னு தெரியாமல் இருக்கணும், அவ்வளோதான் போதும், அந்த மாரி வெட்டு அப்படின்னு சொல்ல வேண்டியது. அவன் அந்த மூட்ல இருக்கிறான், அவன் இன்னும் வரல, அவன் அந்த மூட்ல இருக்கான். இப்போ ஒரு ஃபேமஸ் என்னது, ஃபயர் கட். இன்னைக்கு அடப்பாவி கொளுத்தினா தலையை கொளுத்தி விடுறான் பாருங்க, கொளுத்தி நாசமா போடா நீ சொல்லி முடிய பண்ணிடுறான், அது ஃபேமஸ்ன்றான். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அப்புறம் பாருங்க, என்ன நல்லா பேண்ட் போட்டிருந்தான் பாருங்க, பையன் நல்லா தான் பேண்ட் போட்டிருந்தான். இன்னைக்கு என்ன ஆச்சு, முன்னாடி எல்லாம் கிழிஞ்சிருக்குது. ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், என்னடா கிழிஞ்சிருக்குதுன்னு சொல்லி அவன் நல்லா கிழிச்சு விட்டான் பூச்சி நல்லா, அது ஃபேமஸ்ன்றான். நான் ஒரு ஷாப் போனேன் பாருங்க, ஒரு பெரிய கடைக்கு போனா ஒரு பக்கம் அப்படியே கிழிஞ்ச துணியே தொங்குது. நானும் ஒரு கந்த துணி பொழுகுது, வீட்டில் வந்து யூஸ் பண்றதுக்கு பொழுகுது. இல்ல அது பிராண்ட், அதுன்றான், நியூ பிராண்ட். ஏன்னா இன்னைக்கு உலகத்தோட வாலிபர், கிறிஸ்தவ வாலிபர் கட்டு, அதே மாதிரி இங்க ஒரு கட்டு, இங்க ஒரு கட்டு. யாரு? கிறிஸ்தவ வாலிப பிள்ளைங்க, ஊழியத்தை செய்யறவங்க, பிரசவம் பண்றவங்க, இங்க ஒரு கட்டு, இங்க ஒரு கட்டு, இங்க ஒரு கட்டு. பாருங்க, உலகத்தோட வாழ்றோம். உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு, டிஷர்ட்டை போட்டுட்டு ஷார்ட்ஸை போட்டு பிரசங்கம் பண்றது ஒரு கண்ணியம், ஒரு ஊழிய பலிப்பீடம். ஏன்னா உலகத்தோடு வாழ்ந்துட்டோம். பாருங்க, உலகம் வந்து நீங்க விரும்புறத உங்களுக்கு சொல்றதுதான் உலகம். நல்லா விளங்கிக்குங்க நான் சொல்றது. நீங்க என்ன விரும்புறீங்களோ அது கொடுக்கறதுக்கு உலகம் காத்துட்டு இருக்குது. நீங்க ஹோட்டல் போனீங்கன்னா நீங்க என்ன விரும்புறீங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. நீங்க விரும்பலைன்னா நீங்க விரும்பாத வந்து என்ன பண்ணுவாங்க, செய்ய மாட்டாங்க. நீங்க என்ன விரும்புறீங்களோ அதுதான் அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. மக்கள் எது பிடிக்குதோ அது கேட்பாங்க. இதான் உலகம். நீங்கள் என்ன விரும்புறீங்களோ அதை கொடுக்கிறது தான் உலகம். ஆனா கர்த்தருடைய வசனம் என்பது நீங்கள் எப்படி இருக்கணும் என்றது சொல்றதுதான் கர்த்தருடைய வசனம். உலகம் வந்து நீங்க என்ன விரும்புறீங்களோ கொடுக்கும். ஆனா வசனம் நீங்கள் எப்படி இருக்கணும் என்பதை காண்பிக்கிறது வசனமாக இருக்கிறது. அதனால பாருங்க, உலகத்துக்கு ஒத்த வசனம் தெரியாதீர்கள். மறுபடி பிறக்கிறது என்றது ஏதோ தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கிறது இல்லப்பா, அது கிடையாதுப்பா. ஜலத்தினால நீ ஞானஸ்நானம் எடுக்கணும். இரண்டாவது கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கணும் என்றால் கிறிஸ்துவுடைய கனி உன்னிடத்தில் காணப்பட வேண்டும். உன்னை பார்க்கும் போது இயேசுவை பார்க்கறது போல இருக்கணும். என்ன எடுத்து அந்த ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் பார்த்து அப்படியே பிராண்டு இதெல்லாம் பார்த்து இதுதான் இன்னைக்கு ட்ரெண்டு அப்படின்னு உலகம் போய் அப்படியே சிக்கி மாட்டி கடைசியில் அவன் என்ன பண்ணுறான், உலகத்து காரியங்களை காட்டி நீங்கள் விரும்புகிற காரியம் காட்டி அழிவிலே நம்ம போய் மாட்டிக்கிறான். கிறிஸ்தவ விசுவாசிகள் கவனிக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவ பிரதிபலிக்க வேண்டும். நீங்கள் ட்ரெஸ் போடுறீங்களா கண்ணியமாக போடுங்க. மற்றவங்க பார்த்தா நல்ல விதமாக இருக்கணும் தவிர மற்றவங்க பார்த்து ஐயோ அப்படின்ற விதமாக நீங்கள் இருக்கக்கூடாது. முடி வெட்டுறீங்களா நல்ல விதமாக வெட்டுங்க. அல்லையா? இல்லை எனக்கு ஆண்டு நல்ல முடி கொடுத்துருக்காரு வைங்க, ஒன்றும் இல்லை, அது நல்ல கண்ணியமாக வைங்க, அருமையாக வைங்க. யூதர்கள் கூட முடி தான் இப்படி இங்கே தான் சுற்றி தான் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு விதமாக இருக்குது, நல்ல விதமாக இருக்கணும். அல்லையா? மற்றவங்க பார்க்கிறவனா இருக்கணும். அப்போ கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனா நான் இருப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லாம் சொல்ல, நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனா இருப்பேன். அப்ப என்னன்னா, நீங்க ஏதோ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தா போதாது, நீங்கள் கிறிஸ்துவுடைய கனி அவருடைய காரியங்கள் உங்களிடத்தில் காணப்பட வேண்டும். சரி, இந்த நிக்கோதேமு எப்படி இயேசுவுடைய போதனை ஏற்றுக்கொண்டார், எப்படி அவர் நம்பினார்,
அவர் பின்பற்ற விரும்புறாரு, இயேசுடைய போதனை கேட்க விரும்புறாரு, அவருக்காக வாழ விரும்புறாரு. இப்ப அவர் பின்பற்ற வேண்டும், அவர் சொன்ன கார்த்தை எப்படி அவர் ஃபாலோ பண்ணார், அவர் எப்படி அதை வெளியரங்கமாய் தன்னை வெளிப்படுத்தினார், நான் இயேசுவை பின்பற்றினேன் என்று. 19ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிக்கிறேன். இவர்களுக்கு பின்பு அரிமத்தேயுவின் ஊரனும் யூதனுக்கு பயந்ததனால் இயேசுவுக்கு அந்தகார சீஷனாகிய யோசேப்பின் இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொள்ளும்படிக்கு பிலாத்தின் இடத்துல என்ன பண்ண உத்தரவு கேட்டான். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பிலாத்தின் இடத்துல என்ன பண்ண உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகினால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆரம்பத்திலே எல்லாம் சொல்லுங்க, ஆரம்பத்திலே ஒரு ராத்திரிலே இயேசுவின் இடத்துல வந்திருந்த நிக்கேதேமு என்பவன், அல்லேலூயா, நிக்கேதேமு என்பவன் யாரு? ஒரு நாள் இயேசு இடத்துல வந்து தனியா ராத்திரியில இயேசு வந்து சந்தித்தான் பாருங்க அந்த நிக்கேதேமு. இப்ப யாருடைய சரீரத்தை வாங்கறதுக்கு அரிமத்தேயு யோசேப்பு கூட யார் போறா? நிக்கேதேமு என்றவன் போறான். யாரு? பரிசேயன். எல்லா சீஷர்களும் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க, பயந்துட்டு இருக்கிறாங்க. இந்த இயேசுவை நான் சொன்னேன் என்றால் என்னையும் சிலுவையில் அரைச்சிருவாங்களா, என்னையும் கொண்டு போட்டுருவாங்களா? பேதுரு தான் பாத்தீங்கன்னா 3 தடவை மறுதலிச்சாரு இல்லையா? இயேசு சொல்றாரு என்ன காட்டி கொடுக்க போறாங்க, அதுல காட்டி கொடுக்குற இந்த கூட்டத்தில் இருக்கிறான். ரெண்டாவது என்ன சொல்றாரு, நான் இந்த மாதிரி மரிக்க போறேன்னு சொன்ன உடனே பேதுரு உடனே ஆண்டவரே இது நடக்க முடியாது, இதெல்லாம் முடியாது, நான் இருக்கிறேன் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு இது, நான் விட மாட்டேன்னு. அதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா இயேசுவை பிடிக்க வர அந்த காவலாளி காதை என்ன பண்றாரு, வெட்டுறாரு, கோபத்தை வெளிப்படுத்துறாரு. ஆனா இவர் என்னத்து கோபத்துல வெளிப்படுத்துறான்னா அடுத்த ஸ்டெப் இயேசு வந்து அவனை ஒண்ணுலமாக்குவாரு, என்ன பண்ணுவாரு, சண்டை போடுவாரு, எதிர்த்து நிற்பாரு அப்படின்னு நினைச்சு கடைசியில் பார்த்தா அவர் ஒரு சரண்டர் ஆகுறாரு இல்லையா? சரண்டர் ஆகுறாரு. யூதாஸ் காரியத்து முத்தத்தினால முத்தம் கொடுக்குறான். இயேசுற முத்தத்தினால தேவகுமாரனை காட்டி கொடுக்குறாயோ, அப்போ கூட பாருங்க எவ்வளோ சிரிப்பாக சொல்கிறாரு. நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், துரோகியே விரோதியே அப்படின்வோம். அவர் சொல்கிறார் நம்மளுக்கு கூட இப்படி பண்ணியிருக்கிறாங்க, என்ன பண்ணுறது, மன்னிச்சிடறோம், விட்டுறோம், அவ்வளோதான், விலகிடுறோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, உங்களை வெறுக்கிறவங்கள்ட்ட போய் நீங்கள் மன்னிச்சிருங்க, ஆனால் ஐக்கியம் வைக்காதீங்க. ஏன்னா உங்களை அவமானப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? நீங்கள் என்ன தான் போய் உங்கள்கிட்ட அவங்களுக்கு காமிச்சாலும் உங்களை அவமானப்படுத்திட்டு தான் இருப்பாங்க, உங்களை ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அதனால் அவாய்ட் பண்ணிடணும். மதிக்கலைன்னா அவங்க அதான் சொல்லுவாங்க, மதியாதை தலைவாசில் மிதிக்க வேண்டாம், அதெல்லாம் சொல்கிறாங்களே. என்ன மதிக்கலையா போகாதீங்க. அதே நேரத்தில் உங்களை அவமானப்படுத்துறாங்க, கிண்டல் பண்ணுறாங்களா, அவங்கள்ட்ட வச்சுக்காதீங்க, மன்னிச்சிருங்க. துரோகம் பண்ணுறாங்களா, நீங்கள் துரோகம் பண்ணாதீங்க, மன்னிச்சிருங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு வேற ஒருத்தன் செய்வான் துரோகம், அது நம்ம தலையிட வேணாம். அல்லேலூயா. மன்னிச்சிடணும். ஆண்டு சொல்ல மன்னின்றார். அல்லேலூயா. எங்கள் கடனாளிகளை மன்னிக்கிறது போல எங்கள் கண்ணன் மன்னின்னு ஜெபம் பண்ண சொல்றாரு இல்லையா? உன் சத்துருவை சிநேகின்றாரு, உன்னை பகைக்கிற உன் ஆகாரம் கொடுன்றாரு, எல்லாம் செய்கின்றாரு. ஆனா என்ன பண்ணுன்றாரு, நீ உன்னுடைய பாதையிலே போகணும். அல்லேலூயா. அவர்களை உன்னுடைய பாதைக்கு கொண்டு வரணும், தவிர நீங்க அவங்க பாதையில போயிடக்கூடாது. அல்லேலூயா. நீ உலகத்தில் இருக்கிறவங்கள நீ மாற்ற போறேன்னு சொல்லி அவங்க கூடயே டிராவல் பண்ணி அவங்களா மாறிடக்கூடாது, அவங்கள உங்களை கூட கொண்டு வரணும். உங்க கூட வரலன்ட்டாங்கன்னா நீங்க விலகி வந்துடணும், தவிர நீங்க திரும்ப போயிடக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப இந்த என்ன பண்றானா, ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியிலே இயேசுவிடத்தில் வந்திருந்த நிக்கதேமு என்பவன் வெள்ளி பாவங்களையும் அரிய பொருள்களையும் கலந்த ஏறக்குரிய 100 ராத்தல் கொண்டு வந்தான். ராத்தல் என்றால் இந்த பவுலன்றது பார்த்தீங்கன்னா சென்ட், நறுமணம். அது எவ்வளோயா, 100 ராத்தல். 100 ராத்தல்னா 30 கிலோ. 30 கிலோ சென்ட் எடுத்துட்டு வந்து வராரு. காஸ்ட்லியான சென்ட், ரொம்ப விலை மதிப்பு உள்ள ஒரு சென்ட்டை. நம்ம தான் என்ன வாங்குறோம், சென்ட்டு சின்ன ஸ்ப்ரே, அது சில காற்று இருக்குது இல்லையா, அடிச்சோன்னா புஷ்ஷுன்னு போயிடும், அவ்வளோதான். என்னங்க இது அடிச்சா காற்று தான் வருது இல்லையா, சென்ட்டு கிடையாது, இது வந்து ஸ்ப்ரே இல்லையா, அது கொஞ்சோண்டு இருக்கும், அது நறுமணம். இப்போ ரூம் ஸ்ப்ரே நிறைய காரியம் இருக்குது. இவன் பாருங்க 100 ராத்தல்னா 30 கிலோ அதை இருக்கிற அளவா, அது அவ்வளோ எடுத்துகிட்டு வந்து இயேசுடைய அந்த சேலையில் என்ன சீலையில் சுற்றி நறுமணம் போடுறதுக்கு வராங்க. எப்படி வராங்க பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும்படி முறைமையின்படியே அதை சுகந்த வாசங்களுடனே சேலைகளில் சுற்றி என்ன பண்றாங்களா, கட்டினார்கள்.
சேலையில் சுற்றி கட்டினார்கள், உள்ளே வைக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. உள்ளே போய் வைக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த கல்லறை வந்து ஃப்ரெஷ் கல்லறை. அப்படியே அந்த அதிகாரம் தான் வாஸ்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் இல்லையா? அவங்க இயேசுவின் இருந்த அந்த பக்கத்தில் ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணுறாங்க. இயேசு மரித்தாரே, அங்கே பக்கத்தில் ஒரு தோட்டத்தை ரெடி பண்ணுறது இல்லாமல் அங்கே ஒரு ஃப்ரெஷ் கல்லறை, இது வரைக்கும் யாரையும் அங்கே உள்ளே வைக்காத ஒரு கல்லறை இருந்துச்சான். அந்த கல்லறையை உண்மையாக காசு கொடுத்து வாங்கி அந்த கல்லறையில் இயேசு என்ன பண்ணுறாங்க, அடக்கம் செய்கிறாங்க. யார் இந்த 2 பேர்? இவ யார்? சீஷர்களா? இயேசுவோடு 12 சீஷரோடு இவர்கள் இருந்தவர்களா? இவங்க 2 பேரும் யார் என்று தெரியாது. வேதத்தில் நம்ம பார்க்கல. நிக்கதேமுவை மட்டும் நம்ம பார்த்தோம். இந்த அரிமத்தையான ஊரனாகியும் பார்க்கல. இவன் யாரு? இவன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், இயேசுவை பின்பற்றி இருக்கிறான். ரகசிய கிறிஸ்தவர்களா இருந்தவர்கள் இயேசு மரித்தோன வெளியேறுக கிறிஸ்தவர்களா மாறினார்கள். வெளியேறங்கமா கிறிஸ்தவர்களா இருந்தவர்கள், அதாவது சீஷரா இருந்தவர்கள் இயேசு மரித்தோன்னா ரகசிய கிறிஸ்தவர்களா போயிட்டாங்க. எத்தனை பேர் விளங்குது நான் சொல்றது? அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? இயேசு சொன்னாரு, என்ன சொன்னாரு? மறுபடியும் பிறக்கணும். உலகத்துக்கு அர்த்த காரியம் நான் சொல்றேன். வெளியேறங்கமா ஜலத்துல பிறந்து ஆவியில பிறக்கணும்னு சொல்றாரு. என்னோட என்ன பண்ணணுன்றாரு? என்ன சீஷனா மாறணுன்றாரு. இதெல்லாம் சொல்றாரு. இதை கேட்டவன் எப்படி பின்பற்றாரா? இயேசுடைய சரீரத்தை வாங்கத்துக்கு பயந்திருந்த நாட்கள் அது. இவன் இயேசுடைய சீஷன் சொன்னா இவனை கொன்றுவாங்க. அப்படிப்பட்ட காலத்துல இருந்தவங்க. அதனால தான் பாருங்க, பேதுரு எல்லாம் இயேசு மறுதலித்தாரு. ஒரு சீஷர் கூட இல்ல. பெண்கள் தான் கல்லறை போய் பார்த்தாங்க. சீஷர் எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. யோவான் மாத்திரம் தான் சிலுவை வரைக்கும் நின்னாரு. எங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டவன் எங்க? நான் சொல்றேன், நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு மட்டும் பங்காளி கிடையாது. அவர் உபத்திரவமும் அவர் மூலமாய் வருகிற பாடுகளையும் சிலுவையும் தூக்கி கொண்டு நடக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆசீர்வாதம் சொன்னா மட்டும் கை தட்டுறீங்க இல்லையா? பாடுகள்னு நம்ம எதுக்கு வம்பு? ரெண்டுத்தையும் சுமக்கணும், டிராவல் பண்ணணும். ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்களை ஆசீர்வதிப்பாரு. உலகத்துல இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்ட நிமித்தம் உலகத்தினால் நீங்க பகைக்கப்படுவீர்கள். ஆனா முடிவு பரிந்து நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவான். பரலோக ராஜ்யம் அவனுக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப எவ்வளவு முக்கியம், எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அற்புதமான காரியங்களை அவனு சொல்றாரு. அவனுக்குள்ள ஒரு பெரிய சேஞ்ச். அவன் ஒரு குரூப் அவங்கள இயேசுவை விரும்புறாங்க, நேசிக்கிறாங்க, அவர் பின்பற்ற விரும்புறாங்க, அவருடைய போதனை கேட்க விரும்புறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ ராத்திரில இருந்து ரகசியமா கேட்கிறியப்பா, அப்படி கிடையாது. ஜலத்தினால் பிறக்கணும். முதல் ஞானஸ்தானம் எடுத்து நீ எல்லாத்துக்கும் காண்பிக்கணும், உன்னை காட்டணும். பாரு, நான் பாவத்துக்கு மறிச்சிட்டேன், இயேசுக்கு நான் பிறந்திருக்கிறேன். எத்தனை பேர் காண்பிச்சிங்க ஞானஸ்தானம் எடுத்து? அல்லேலூயா. நான் உலகத்துக்கு பிறந்துட்டேன், உலகத்து காரியத்திலேருந்து பிரிஞ்சு இயேசுக்குள்ள நான் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்து விட்டேன், காண்பிக்கீங்க. ரெண்டாவது சொல்றாரு, ஆவியில பிறக்க வேண்டும், பரிசுத்தாவினால். எத்தனை பேர் பரிசுத்தாவி பெற்றுட்டீங்க? பெற்றவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் பெற்றீங்க? பரிசுத்தாவியானவர் பெற வேண்டும். அடுத்த ஸ்டெப்பு, அடுத்தது வரங்களை பெறணும், அபிஷேகத்தை பெறணும், அந்நிய பாஷை பேசணும். இதெல்லாம் வரங்கள், ஒவ்வொன்றால் கர்த்தர் கொடுக்கிற கனிகள். இதெல்லாம் அந்நிய பாஷை. அது என்னன்னா ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? அது ஒரு காரியம் பாருங்க. அது என்ன அடையாளம்? அந்நிய பாஷைன்றது என்ன? அது என்ன அடையாளம்? எதுக்கு அது அடையாளமா இருக்குன்னா, தேவன் எல்லா ஜாதியும் ஒருங்கிணைக்கிறார், அவர் எல்லாருக்குரியவர். அதான் அந்நிய பாஷை. அல்லேலூயா. வரங்கள், கனிகள், இதெல்லாம் உலகத்துல ஆண்டு உங்களுக்கு கொடுக்கிற இது இந்த உலகத்துல கொடுக்கிறார். ஆமென். உங்களுக்கு வரங்களை கொடுக்கிறாரு, கனிகளை கொடுக்கிறாரு, நீங்க செய்யறாரு. நிறைய உங்களுக்கு காரியம் கர்த்தர் கொடுத்திருப்பாரு. அல்லேலூயா. தாளந்துகளை கொடுத்திருப்பாரு. ஆமென். அப்ப எனக்குள்ள இருக்கிற தாளந்து, பாடக்கூடிய தாளந்து, பிரசங்கம் பண்ற தாளந்து, இது ஏதோ எனக்குள்ள நான் பேசினேன், கஷ்டப்பட்டேன், நான் இது பண்ணேன், அப்படி கிடையாது. இது கடவுள் ஒவ்வொரு ஜெனரேஷன், ஒவ்வொரு சந்ததி மூலமா கர்த்தர் கொண்டு வராரு. இப்ப அவர்கள் செய்த நன்மையினால இன்றைக்கு என்ன ஆண்டவர் ஊழியக்காரனா மாத்தி இருக்கிறாரு. இப்ப நான் செய்யற கிரியின் மூலமாக அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போறேன். இப்ப நீங்க செய்ய போறீங்க. என்ன செய்ய போறீங்க? நீங்க என்ன செய்ய போறீங்க? உலகத்துக்கு வாழ போறீங்களா, இல்ல தேவனுக்கு வாழ போறீங்களா? பாவத்துல வாழ போறீங்களா, இல்ல ஆசீர்வாதத்துல வாழ போறீங்களா? நீதியில வாழ போறீங்களா, இருள வாழ போறீங்களா, இல்ல வெளிச்சத்துல வாழ போறீங்களா? உலகத்துக்குரிய காரியங்களை தேட போறீங்களா, இல்ல உலகத்துக்கு அடுத்த
வேத வசனத்தை தேட போறீங்களா? அல்லேலூயா. நீங்க டிசைட் பண்ணணும். ஆண்டவர் உங்களை மதிக்கிறாரு, உங்களை கனப்படுத்துறாரு. இன்றைக்கு உங்க இருதய கதவை அவர் திறக்கிறாரு. இதோ வாசப்படிந்து தட்டுகிறேன், உங்க கதவை திறக்கிறாரு, உங்களை மதிக்கிறாரு, உங்களை கனம் பண்றாரு. நீங்கள் அனுமதிச்சாதான் அவர் உங்க வீட்டுக்கு வர்றாரு, போஜனம் பண்றாரு. எவ்வளவு நல்ல தேவன். அல்லேலூயா. அப்ப இருதயத்தை திறவுங்கள், வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். உலகத்துக்கு வாழ்ந்தது போதும், உலக காரியங்களுக்கு வாழ்ந்தது போதும், ஜனங்களை பிரியப்படுத்துறது போதும், ஒவ்வொருத்தரும் பிரியப்படுத்தி வாழ்ந்தது போதும். அவங்க எல்லாம் உங்களுக்கு யாரும் கூட்டு போக முடியாது. இயேசு ஒருவர் தான், அவர் தான் வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவனுமா இருக்கா. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாண்டவரான். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அனைவரும் எழுந்திருப்போம். இந்த வார்த்தைக்காக கர்த்தரை நன்றி செலுத்துவோம். எல்லாம் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்து இதயத்தில் ஆழத்திலிருந்து எண்ணி பாருங்கள். ஆண்டவரே, நான் பிறந்திருக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டு, ஆண்டவரே நான் அபிஷேகம் பெற விரும்புகிறேன், நான் வரங்களை பெற விரும்புகிறேன், அந்நிய பாஷை பேச விரும்புகிறேன். உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நீங்கள் உங்கள் அறையில் இருந்தாலும் செய்வார், உங்கள் கூட இருக்கிறார் அவர். நீங்கள் போய் ஜெபம் பண்ணும்போது உங்கள் அறையை பூட்டி கொண்டு நீங்கள் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அந்நிய பாஷை நான் பேசணும், என்னை நிரப்புங்க ஆண்டவரே, எனக்கு வரங்களை கொடுங்க ஆண்டவரே, என்னோட இடைப்படுங்க ஆண்டவரே, என்னை உண்மை போல மாத்துங்க ஆண்டவரே. நான் உலகத்தில் வாழ்றது இருந்தாலும் உலகத்துக்குரியவனா இருக்கக்கூடாது, நான் உண்மை பிரதிபலிக்கிறவனா இருக்க வேண்டும். கிறிஸ்துவுடைய காரியம், அவருடைய சாயல், உம்முடைய சாயல் என்னிடத்தில் காணப்பட வேண்டும் என்று கேளுங்கள். அல்லேலூயா. ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவை ஒழிந்தன. கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாகிய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனையை நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வந்திருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளையும் தாய் தகப்பன்மார்களையும் பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. சுகபலன் தந்து, ஆரோக்கியம் தந்து, பிள்ளைகளுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. இந்த நாளிலும் தகப்பனே, உம்முடைய வார்த்தையை கொண்டு வந்த மகனை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாவற்றிலும் தகப்பனே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீரே மகிமையை எடுத்துக்கொள்ளுங்கப்பா. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். ஆண்டவர் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் இடத்திலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக, ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை கோடாகோடி பெருக பண்ணுவார்.